ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷில் பேசலாமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் 2, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா, 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் விச் இஸ் நத்திங் பட் நவுன். ஸோ நவுனை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நவுன்னா என்ன? பெயர் சொல். அப்போ பெயர் சொல்னா எது எதுக்கெல்லாம் நம்ம பெயர் கொடுக்க முடியும்? பர்சன், அனிமல் ஆர் பேர்ட், பிளேஸ், திங், ஃபீலிங். ஸோ பர்சன் அப்படின்னா என்ன? ஒரு மனிதன், உறவுகளோ இல்லை சக மனிதர்களை பற்றி அவங்களுக்கான பேரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் பெயர் சொல். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ல நம்ம யாரெல்லாம் பர்சன் சொல்லுவோம்? ஃபாதர், மதர், ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேம் இருக்கு, ராஜா, ஷீலா, அந்த மாதிரி டாக்டர், ஏதாச்சும் ஒரு பேர் வந்து அந்த மனுஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பர்சன், இட் இஸ் கால்ட் அஸ் நவுன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல் ஆர் பேர்ட், இல்லை இன்செக்ட் கூட எடுத்துக்கலாம். இன்செக்ட்னா என்னது? பூச்சிகள். ஸோ அப்போ எது வேணாலும் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நவுன். ஸோ டாக், கேட், க்ரோ, கவ், பேரட், பீகாக், இதெல்லாம் வந்துட்டு என்னது? அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் உடைய பெயர்கள். அப்படி அதுக்கெல்லாம் பெயர் சூட்ட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? நவுன்னு சொல்றோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் பிளேஸ். பிளேஸ்னா என்ன? பிளேஸ்னா ஊரை மட்டும் கிடையாது, நம்ம எங்கெல்லாம் வந்து இருக்கிறோம், தங்குறோம், போய் ஒரு இடத்துல வந்து உறைவிடமா நம்ம எடுத்துக்கிறோம், அது எல்லாமே வந்து பிளேஸ்ல வந்து சேர்ந்துரும். ஸ்கூல், ஹோம், ஆஃபீஸ், சென்னை, மதுரை, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களை பற்றி சொல்கிறோம். அந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பிளேஸில் வந்து சேர்ந்துரும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் நவுன். ஸோ அடுத்தது வந்துட்டு திங். திங் அப்படின்னா என்னென்னா பொருள்கள், உயிரில்லாத பொருள்களையும் நமக்கு அதுக்கும் தனியாக பேர் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேர்கள் லைக் புக்கு, பேப்பரு, பென்னு, பஸ்ஸு, காரு, பாட்டில், பென்சில், பேக், இந்த மாதிரி நம்ம எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெயர் சூட்ட முடியுதோ அந்த பொருட்பெயர்கள் எல்லாத்தையுமே வந்து நவுன்குள்ள தான் நம்ம சொல்லுவோம். தென் ஃபைனல் ஒன் இஸ் ஃபீலிங். ஃபீலிங் அப்படின்னா நம்மளோட உணர்வுகள். ஸோ நான் இப்போ கோபமா இருக்கேன் அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சந்தோஷமா இருக்கேன்னா ஹாப்பினஸ், சேட்னஸ், ரொம்ப என்ஜாய் பண்றேன், என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள். அப்படி அது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நேம் சூட்டி நம்ம வந்து நவுன்ல கேட்டகரியில வச்சிருவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதுக்கு அடுத்தது நவுனோட டைப்ஸ் என்னென்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து நமக்கு நவுன்னா என்னன்னு தெரியும்? பெயர் சொற்கள் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த பெயர் சொல்லையுமே எது வந்து இந்த பெயர், இதுக்கு என்ன வகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா சிங்கிள் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அதை நீங்க குறிப்பிடுறீங்க, அந்த ஆள் மட்டும் நீங்க அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவீங்க, அந்த இடத்த மட்டும் நீங்க அந்த பேர் சொல்லி தான் நீங்க அழைப்பீங்க அப்படின்னா அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், I live in Chennai. My name is Mariam. ஸோ அப்போ சென்னைன்ற பிளேஸுக்கு மட்டும்தான் இந்த பேரை நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி மரியம்னா அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த பேர் மரியம்னு இருக்கு, அந்த பேரை கூப்பிட்டா அந்த பெண்ணை திரும்புவாங்க அப்படின்னா அப்போ அது வந்து ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த பேரை நம்ம சொல்றது. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ப்ராப்பர் நவுன் வந்து எப்போதுமே ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் தெரியும் அது ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா காமன் அண்ட் ஜென்ரல் நேம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம காமனான பேர் வைப்போம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர்னு வைக்கிறோம். ஸோ அந்த ஃப்ளவருக்கு ஸ்பெசிஃபிக்காக பேர் கிடையாது. ரோஸ், லோட்டஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பேர் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளவருக்கு மொத்தமாக ஒரு கூட்டத்துக்கே ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளவர் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்போ அந்த ஃப்ளவர் இட் கேன் பி எனி ஃப்ளவர், அது எந்த ஒரு ஃப்ளவராக வேணா இருக்கலாம், பட் ஜென்ரலாக நம்ம அதுக்கு ஃப்ளவர்னு பேர் வைக்கிறோம். ஸோ அதனால இந்த ஃப்ளவர்ன்றது வந்து காமன் நவுன். தேர் ஆர் மெனி flowers in the garden. அப்போ கார்டன்ல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு, ஆனா என்ன ஃப்ளவர்னு நமக்கு தெரியாது. நிறைய ஃப்ளவர், என்ன ஃப்ளவர் வேணாலும் இருக்கலாம். அப்போ ஜென்ரலா ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அது காமன் நவுன். அதே மாதிரி இட் இஸ் அ ஸ்மால் ட்ரீ. அப்போ ஏதோ ஒரு ட்ரீயை நம்ம ஸ்மால்னு சொல்றோம், சின்னதா இருக்கு, ஆனா அந்த ட்ரீக்கு நிறைய வகைகள் இருக்கு, நிறைய ட்ரீஸோட நேம் இருக்கு. பேனியன் ட்ரீ, நீம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்கு. பட் ஆனால் ஜென்ரலா நம்ம வந்து ட்ரீன்னு ஒரு காமனா ஜென்ரலா பொது பெயரா நம்ம வைக்கிறோம், அதனால இது வந்து பொது பெயர், காமன் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம இந்த விஷயங்களுக்கு நம்மளால வந்து ரியாக்ட் பண்ண முடியும், பட் ஆனால் வந்து யூ கேனாட் டச். அதை வந்து நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு
தொட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் கேன் ஒன்லி பி ஃபெல்ட், நம்மளால உணர மட்டும்தான் முடியும். அப்ட்ராக்ட்னா என்னன்னா நம்ம மனசளவுலையும் சரி அந்த விஷயங்களை வந்து உணர மட்டும்தான் முடியும், அதை நம்மளால வந்து தொட்டு பார்த்து இயலாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்ட்ராக்ட் நவுன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி, ஐடியா, கண்டிஷன். ஸோ ஏதோ ஒரு குவாலிட்டியை நம்ம சொல்றோம், இல்லை ஏதோ ஒரு ஐடியாவை வந்து வெளிப்படுத்துறோம், இல்லை ஏதோ ஒரு தன்மை கண்டிஷனை பத்தி சொல்றோம். அது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அது ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும், கண்ணால பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத். அப்போ அவ வந்து உண்மையை பேசுறா. உண்மையை பேசுறான்னா என்னது, அந்த உண்மையை வந்து உங்களால கண்ணால பார்க்க முடியாது கரெக்டா, பட் உங்களால உணர முடியும். ட்ரூத்ன்றது அப்ட்ராக்ட் நவுன். வாட் அன் ஐடியா, இது என்ன மாதிரி சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஐடியான்ற வார்த்தை வந்து உங்களால தொட்டு பார்த்து உணர முடியாது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஃபீல், அது ஒரு ஐடியா, ஓகே, அது ஒரு தன்மை, அந்த தன்மையை பற்றி நம்ம உணர முடியும், இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்ற தன்மைகளை உணர்த்துது அப்படின்னா அது அப்ட்ராக்ட் நவுன். அதே மாதிரி இஸ் ஷோயிங் ஹிஸ் கைண்ட்னஸ், அப்போ கைண்டா ரொம்ப அன்பா இருக்கிறான், அப்போ அந்த கைண்ட்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அப்ட்ராக்ட் நவுன். இதை நம்மளால வந்து கண்ணால பார்க்கவோ அதை வந்து முடியாது, ஸோ நம்மளால உணர மட்டும்தான் முடியும் அப்படின்னா அது அப்ட்ராக்ட் நவுன். தென் கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்னா என்னன்னா அப்படியே அப்ட்ராக்டுக்கு ஆப்போசிட், உங்களால் அதை பார்த்தோ தொட்டோ அதை உணர முடியும். சி அண்ட் டச், உங்களால் அதை பார்க்க முடியும், அதை தொட முடியும். ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அது கான்கிரீட். ஜென்ரலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு பில்டிங்ல கான்கிரீட் எப்படி இருக்கும், பொருள் எல்லாத்தையும் போட்டாதான் நம்மளால கான்கிரீட்டை உருவாக்க முடியும், கான்கிரீட் வால் சம்திங். ஸோ அதே மாதிரி யூ கேன் யூஸ் தி மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ த சுகர். ஸோ அந்த சுகரை உங்களால் கண்ணால் பார்க்க முடியும், கையால் எடுத்து தொட முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஐம்புலன்களாக உங்களால் அது செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது கான்கிரீட், செய்ய முடியல யூ கேன் ஒன்லி ஃபீல்னா அது அப்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்க, ஷி இஸ் ரைட்டிங் இன் பென்சில். அவங்க பென்சில்ல எழுதுறாங்க. அப்போ அந்த பென்சில்ன்ற ப்ராடக்ட் வந்து உங்களால் தொட முடியும், உணர முடியும், அந்த தொட்டு உணர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அது கான்கிரீட். ஸோ ஏன் நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 டைப்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, ப்ராப்பர் நவுனும் காமன் நவுனும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராப்பராக ஒரு விஷயம் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பேர் கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பர் நவுன், இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை மொத்தமாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அது காமன் நவுன். அதே மாதிரி அப்ட்ராக்ட் நவுன்னா என்னது, உங்களால் உணர மட்டும்தான் முடியும், யூ கேன் நாட் டச், ஓகே, பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. அதே மாதிரி கான்கிரீட் நவுன்னா அப்படியே ஆப்போசிட் ஆஃப் அப்ட்ராக்ட் நவுன், யூ கேன் ஈவன் டச் அண்ட் ஃபீல், அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்டபிள் நவுன் அப்படின்னா ஃபைனைட் நவுன் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். ஸோ கவுண்டபிள் அப்படின்னா உங்களால் அதை கவுண்ட் பண்ண முடியும். இட் கேன் பி கவுண்டட். உங்களால் விரல் விட்டு என்னவோ இல்லை குறிப்பிட்ட நம்பரையோ அதுக்கு நீங்கள் சொல்ல முடியும். விரல் விட்டு என்ன முடியலனாலும் இது இவ்வளோதான் அப்படின்னு உங்களால் அதனுடைய நம்பரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் 1 பென் இன் த பாக்ஸ். அப்போது ஒரே ஒரு பென்னு தான் பாக்ஸில் இருக்குது, உங்களால் அதை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுது, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி ஐ ஆம் ஹேவிங் 2 books. என்கிட்ட 2 books இருக்கு, அப்போ 2 புக் அப்படின்றத உங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபைனைட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட்னா உங்களால அதை கணக்கிடவே முடியாது, எவ்வளோ கணக்கிட்டாலும் அது வந்து உங்களால ஒரு நம்பருக்குள்ள அடைக்கிற முடியாது. ஸோ இட் கேன் நாட் பி கவுண்டட். அப்போ the stars look bright. அப்போ ஸ்டார்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்போ அந்த ஸ்டார்ஸ்ன்றது என்ன, அன்கவுண்டபிள் நவுன். ஏன் இது அன்கவுண்டபிள் சொல்றோம், இதை நம்மளால வந்து விரல் விட்டு என்னவோ இல்லை இது இவ்வளவுதான் இருக்குன்னு உங்களால ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது uncountable noun. It can also be told as infinite noun. அதே மாதிரி this bag is full of rice. அப்போ ரைஸ்ன்றது உங்களால ஒரு பருக்கையா எவ்வளவு எண்ணிட முடியும், அப்படி நம்மளால எண்ணவே முடியாது, அது uncountable, it is infinite அப்படின்னு சொல்லக்கூடிய நவுன் எல்லாமே uncountable நவுன்ல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்ன, கலெக்டிவா ஒரு குரூப்பா இருக்கும், அதை வந்து உங்களால வந்து தன்னிச்சையா சொல்ல முடியாது, ஒரு குரூப்பா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். ஸோ இட் கேன் பி ப்ளூரல் ஆர் சிங்குலர், பன்மையாகவும் இருக்கலாம் ஒருமையாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் a bunch of flowers. a bunch of flowers என்ன, அந்த பஞ்ச்ன்றது வந்து ஒரு கூட்டம், ஓகேவா, ஒரு பஞ்ச்ன்றது என்ன, ஒரு ஃபுல்லா அந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்க ஒரே ஒரு ஃப்ளவர் இல்லாம நிறைய ஃப்ளவர்ஸை ஒன்னா நீங்க கொத்தா வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பஞ்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பஞ்ச் ஆஃப் கீஸ், அப்போ கீஸ்னா என்னது, சாவி கொத்து, அப்போ அது நிறைய சாவியை ஒரே இதுல கொத்தா நீங்க வச்சுக்கிறப்போ அது பஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளார நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்றோம், a class of students, ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த கிளாஸ்க்குள்ளார நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நம்ம அது ஒரே ஒரு சிங்கிள் கிளாஸா நம்ம கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி a herd of cattle. herdனா என்னது,
மந்தை. கேட்டில்னா என்னது? கவு இல்லை எனி கைண்ட் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல். அப்போ இந்த கேட்டில் வந்து நம்ம ஒரே ஒரு மாடு போகுது, ஒரே ஒரு ஆடு போகுது அப்படின்னு சொல்லாம ஆடு மாடுகள் மந்தையா போகுது. அப்போ அந்த மந்தைன்றது என்னது? ஹர்டுன்றது ஒரு கூட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா 2 or more words, ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்றது இல்லாம 2ல இருந்து 3 வார்த்தையோ இல்ல 2க்கு மேற்பட்ட வார்த்தைகளோ சேர்த்து நம்ம ஒரே ஒரு வார்த்தையை நம்ம ஒரே ஒரு நவுனை உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டாட்டர் இன் லா. டாட்டர் இன் லானா யாரு? மருமகள். அப்ப டாட்டர்ன்றது ஒரு நவுன், இன்னன்றது இன்னொரு ப்ரெப்போசிஷன், லான்றது ஒரு நவுன். ஐ மீன் ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சு ஒரே ஒரு காமனா ஒரே ஒரு காம்பவுண்ட் நவுனை வந்து நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து காம்பவுண்ட் நவுன். சிமிலரா பாருங்க, புக்கு பிளஸ் ஸ்டோர் சேர்த்து எழுதுனா புக் ஸ்டோர். அப்போ புக்குன்றது ஒரு நவுனு, ஸ்டோர்ன்றது ஒரு நவுனு. ஸோ புக்குன்றது என்ன நவுனு? காமன் நவுன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் காமன் நவுன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்டோர்ன்றது ஒரு காமன் நவுன். அப்போ 2 காமன் நவுனும் சேர்ந்து ஒரு தன்னிச்சையா ஒரு நவுனை உருவாக்கியிருக்கு. இதுவும் ஒரு காமன் நவுன் தான். ஸோ அப்போ இதை உருவாக்கும் போது நம்ம அது காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன டைப்ன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைப்ஸ் பார்க்குறேன். ஸோ என்னென்னா டைப்ஸ் ஆஃப் நவுனில் வந்து லாஸ்ட் வந்து சிங்குலர், அடுத்தது ப்ளூரல், லாஸ்ட் இஸ் பொசெசிவ். ஸோ இந்த பொசெசிவ்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா டைப்ஸ் ஆஃப் நவுன் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் இதையும் சொல்கிறேன். ஸோ சிங்குலர் நவுன் அப்படின்னா என்னென்னா ஒருமையில் சொல்கிறது. நம்ம ஒரு விஷயத்த வந்து அதை பன்மையிலையும் சொல்லலாம், ஒருமையிலையும் சொல்லலாம்னும் போது ஒருமையில் சொல்கிறத வந்து சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிள், புக், பென்சில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து சிங்குலர் நவுனில் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ப்ளூரல் நவுன்னா வந்து பன்மையில் சொல்கிறது. பன்மையில் சொல்கிறப்போ நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னா எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ப்போம். ஸோ எந்தெந்த இடத்துல எஸ் வரும், எந்தெந்த இடத்துல இஎஸ் வரும் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்கா, ஸோ கூட ஒரு எஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஆப்பிள்ஸ். அப்போ நிறைய ஆப்பிள் இருக்கு, அதனால நம்ம ஆப்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். புக்ஸ், அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டது ஒரு விஷயம் இருந்தாலே அதை நம்ம வந்து எஸ் சேர்த்து நம்ம சொல்லலாம். பென்சில்ஸ். ஸோ இதே மாதிரி எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற இடத்துல அதை நம்ம சிங்குலராகவும் சொல்றதுக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னா அது மட்டும் இல்லாம இது ஒரு தன்னிச்சையா இருக்கக்கூடிய ஒரு 1 or 2 கேசஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ். அப்போ நியூஸ்ன்றது இட்ஸ் சிங்குலர் வேர்டு தான். நியூஸுக்கு தனியாக மீனிங் இருக்கு, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எஸ் சேர்க்கறதுக்காக இது ஒன்றும் ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ன்றது எஸ் சேர்த்திருக்கனால இட் இஸ் நாட் ப்ளூரல், இட் இஸ் சிங்குலர். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரே ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் பத்தி சொல்றோம். அதே மாதிரி பாலிடிக்ஸ் அரசியல் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம எஸ் சேர்க்கறதுனால இது ஒன்றும் பன்மை கிடையாது, அது ஒரு ஒருமை தான், சிங்குலர் நவுன் தான். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் தனியாக பாக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் இஸ் பொசெசிவ் நவுன். பொசெசிவ் நவுன் அப்படின்னா என்னன்னா பொசெசிவ், என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, அந்த உடையதுன்னு சொல்றோம்ல, ஒரு சொந்தம் கொண்டாடுறோம்ல, அப்படி இருக்கக்கூடிய நவுன் வந்து பொசெசிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை சொல்றதுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம்னா அப்போஸ்ட்ரோஃபி இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் மரியம்ஸ் கிளாஸ். ஸோ இட் இஸ் மரியம் கிளாஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு ப்ராப்பரான கிராமர் கிடையாது. மரியம்ஸ் கிளாஸ், மரியமுடைய கிளாஸ் சொல்றதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் சேர்க்கிறோமா, ஸோ அப்போ இது வந்து மரியமுடைய கிளாஸ். அதே மாதிரி திஸ் இஸ் ராஜாஸ் பென், அப்போ இது வந்து ராஜாவுடைய பென். அப்போ அதே மாதிரி தட் வாஸ் ரவிஸ் பைக். ஸோ அந்த பைக்கு ரவியுடையதாக இருந்தது அப்படின்னு உடையதுன்னு நம்ம சொல்றப்ப எந்த இடத்துல சொன்னாலும் சரி இது என்னுடைய ஸ்கூல், அப்போ திஸ் இஸ் மை ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி இன்னொருத்தவங்களை காமிக்கும் போது திஸ் இஸ் ஹர் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி இல்லாம அந்த பொசெசிவ் வேர்ட்ஸ் சொல்லாம இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி லெட்டர் சொல்லியும் சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as possessive noun. So I hope this is clear. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்தோம். ஸோ நவுன்னா என்ன? பெயர் சொல். ஸோ அந்த பெயர் சொல்லுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன், காம்பவுண்ட் நவுன், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் அண்ட் ஃபைனலி பொசெசிவ் நவுன். ஸோ உங்களுக்காக ஹோம்ஒர்க் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸுக்கு என்ன வரும், ஸோ என்ன டைப் ஆஃப் நவுன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சிமிலராக ராகுலுக்கு என்ன, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன, ஃப்ரெண்டுக்கு என்ன, ரவிஸ் ஃப்ரெண்டுக்கு என்ன, ஆங்கருக்கு என்ன. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் த கண்டென்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு கமெண்ட் இட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் டெஃபினெட்லி செக் ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி செக் வேர் ஆர் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. ஐ வில் பி செக்கிங் அவுட். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் பி கிவிங் த ஆன்சர்ஸ் ஃபார் திஸ். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ. இங்கிலீஷ்ல பேசலாமா?